அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளிலே கூட கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவாதி தேவனே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமா. எடுத்து வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதுல 11ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வனாந்திரத்துல அவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி பிசாசு என்ன பண்றான், அவரை சோதிக்கும்படி என்ன பண்றான், அவன் வந்து என்ன பண்றான், பலவிதமான என்ன பண்ணான் அதை சொல்றான். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை வார்த்தைகளை சொல்லி என்ன பண்றாரு. ஆமா, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அது மேல வசனம் பண்ணுங்க, 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். சோத்திரம். பாருங்க, கடவுளை பணிந்து கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு எதை பணிந்து கொள்ளும்படி என்ன பண்றான் பிசாசு வலியுறுத்துகிறான். பிசாசை கும்பிட சொல்லி என்ன பண்றான், அவன் வலியுறுத்துறான். நான் சொல்ல, ஆண்டவர் தேவன் ஒருவருக்கு தான் ஆராதனை, அவர் ஒருவருக்கு தான் மகிமை. ஆமா, சோத்திரம். சில காலங்கள் எத்தனையோ பாடி விட்டாலும், ஆனால் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் என்ன பண்ண அழகா என்ன பண்ணார், அவருக்கு அதை ஜெயிக்கும் பொழுது அவருக்கு பணிவிடை செய்யும்படி தேவதூதர்கள் என்ன பண்ணார், இறங்கி வந்தார். பிசாசு அவர்கிட்ட என்ன பண்ணார், விலகி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக எந்த விதமான உங்க வாழ்க்கையில நீங்கள் பிசாசின் போராட்டத்திலே நீங்கள் பிடிபட்டிருப்பீனால், இவ்வகை பிசாசு உபவாசத்தின் ஜபத்தினாலும் இன்றி அது போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவர் இயேசு செய்த பண்ண வனாந்தரமான இடத்துல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். தேவனோடு என்ன பண்ணார், நல்ல ஒரு உறவுன்னு அந்த ஐக்கியத்தை இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், பிசாசு என்ன பண்றான், அதை விட்டு விலகி போகிறான். இந்த காலை வேளையிலும் கூட எப்படிப்பட்ட போராட்டத்தை நீங்கள், என் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கு, என் கணவருக்கு இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டம், என் மனைவிக்கு இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டம் இருக்கு, என் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட பிசாசின் போராட்டம் எனக்கு பயங்கரமா என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, இயேசு என்ற நாமம் இருக்கிறது. அந்த அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அது உங்களை விட்டு விலகி போகும். அது எந்த போராட்டமா, எத்தனையோ பில்லி சுனிட்ட போயிருப்பாங்க, பில்லி சுனி போய் பார்த்துருப்பாங்க, ஏவலை போய் பார்த்துருப்பாங்க, பலவிதமான பணத்தை செலவழிப்பாங்க. ஆனா இயேசு என்ற நாமம் இருக்கிறத மறந்துடாதீங்க. அந்த நாமத்துக்கு எந்த பிசாசு என்ன பண்ணும், அது கீழ்ப்படியும். கீழ்ப்படி என்ன பண்ணும், சொன்னா என்ன பண்ணும், வெளியே போகும். இயேசு நாமம் சொன்னா என்ன பண்ணும், அது விலகி போகும். இந்த புதிய நாளில் கூட உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லாவித சத்ருவின் கிரிகளை கர்த்தரை விலக்கி போட வல்லமை, எல்லா தீங்குக்கும் அவர் உங்களை விலக்கி காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய பாதத்தில் நம்ம இருக்கும் பொழுது அவரையே நீங்கள் பணிந்து கொள்ளும் பொழுது, ஏன்னா அவர் என்ன பண்ண மாட்டான், தேவனை நம்ம பணிந்து கொள்ள விட மாட்டான், ஆண்டோட ஐக்கியம் அறிக்க விட மாட்டான், ஜெபிக்க விட மாட்டான், சோதரம் சாட்சியை வாழ விட மாட்டான், குடும்பத்தில் அன்பா இருக்க விட மாட்டான். எப்படியாவது குழப்பம் கொடுத்து என்ன பண்ணா பிரச்சனை. ஆனால் ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, நீங்க இடம் கொடுக்காதீங்க. சோதரம், நீங்க ஆண்டோட வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க, ஆண்டோட கீழ்படிங்க, பிசாசு உங்களை விட்டு விலகி போவான். வசனம் சொல்லுது பாருங்க, அழகா சொல்லி பாருங்க, அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்யும்படி நமக்கு தேவ தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை போகும்போது வரும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, உங்க பிள்ளைகள் யார் கூட வரணும்னா ஆண்டவர் கூட வர்றாரு. ஆனா தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, கூட வச்சுக்காரு ஆண்டவர். அது ஒருபோதும் மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட பாதுகாப்பை நம்மளுக்கு கொடுக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால என்ன பண்ணுதுங்க, பிசாசு பயங்கரமான போராட்டம். அப்படி பண்ண எந்த பிசாசும் நம்ம நெருங்க முடியும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். எத்தனையோ பேரை ஆண்டவர் சுகப்படுத்தின கர்த்தர். சோதரம். பயங்கரமா ஒரு வாலிபன் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு கதவு தட்டு ஒரே அலறு சத்தம்.
பஸ் என்னால் முடியல பஸ், பயமா இருக்கு பஸ். உடனே என்ன பண்ணேன், நீ ஆலயத்துக்கு வான்னு சொல்லி ஜெபம் பண்ண. உடனே நைட்டு 12 மணி ஜெபம் பண்ணும்பொழுது அந்த அசுத்தாவி அந்த பையனை விட்டு என்ன பண்ணுது, வரம்புல பயங்கரமான நடுக்கம், பயங்கரமான அப்படியே நடுங்கிட்டே இருந்தான். ஆனால் ஜெபிக்கும் பொழுது பிசாசு அவனை விட்டு விலகி போனது. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. இன்றைக்கும் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. நேற்றும் இன்றும் மாறாத அவருடைய வல்லமை, அவருடைய நாமம் இன்றைக்கும் பலத்த கிரிகளை செய்து கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்வார். ஆமே. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. ஆமை. உங்களை விட்டு எல்லா தீங்கு விலக்கி பாதுகாக்க இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும். அவரை பிடிச்சு கொள்ளுங்க, நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நம்ம ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா கிரியைகளுக்கும் விட்டு விலகினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவங்களுக்கு தேவத்துள்ள பணிவிடை செய்யும்படி எங்கள் வேலைக்காரர்களை வைத்திருக்கிறீங்கப்பா. எத்தனை நல்லவர் ஆண்டவங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. எந்த பிசாசும் போராட்டம் இருந்தாலும் இப்போது விலகி போகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். உடைய குடும்பத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சரீரத்தில் வல்லமை பாயட்டும் அப்பா. உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்வதாக இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார்.